வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே மணி ஆட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, மணி இருக்கும், அதுக்கப்புறம் லைட் ஆடுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த ஆடுற மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நம்ம வீடியோ போட்டால் டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முன்னாடி நவீன் பிளாகர்னு வரும். அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். இதுல ஃபிஷ்ல வரா இருந்தீங்கன்னா ரொம்ப லக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் சூப்பரா வந்துருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்துட்டு நார்மலாக ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அதை தொட்டிக்குள்ளே போடுற வரைக்கும் தான் காட்டியிருப்போம். அதுவும் தொட்டிக்குள்ளே போடுறதெல்லாம் காட்டியிருப்போமா என்னன்னே தெரியல. மோட்டர் செட் பண்ணுறதுலாம் நான் தான் செட் பண்ணிருந்தேன். கேமரா என்ன பார்த்து வச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டு. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. அதை காட்டல. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நேற்று காட்டியிருந்தோன்னு விட்டுருங்களேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு காலையில் காட்டுறேன். நைட் ஆயிடுச்சு. ஆனால் சொல்லப்போனால் 5 மணிக்கு என்னமோ ஃபிஷ் வந்துச்சு. 4:30 5 அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்குள்ள எடுத்துடலான்னு பார்த்தேன். ஃபிஷ் எல்லாம் பார்த்தா டைம் ஆகி 7 மணி ஆயிடுச்சு. இருட்டாயிடுச்சு. ஃபிஷ் எல்லாம் தெரில. லைட்டு போட்டாலும் ஃபேட் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ காலையில் எடுத்துக்கலான்ற மாதிரி விட்டுட்டேன். உன்னை தெரியுண்டா எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ஃபிஷ் இருக்கு, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டேன். கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் கால் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. எப்படி இல்லாக்காவற நான் வந்துட்டு கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்து வைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க். அந்த குரூப்ல போய் இருந்துக்கோங்க. நான் அதில் ரேட்டெல்லாம் போடுவேன். வேணும்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணலைனாலும் 1 டேக்குள்ளே பண்ணிடுவேன் ரிப்ளை. அதுக்குள்ளே கால்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா சின்ன பசங்க தான் அடிக்கடி கால் பண்ணுறாங்க, அதனால தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு காட்டிடுறேன். திரும்ப எவ்வளோ ரேட்டுன்னு வருது. எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டேன், குரூப்பில் வாங்க சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்து வைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்து வைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் எடுப்பேன். இன்ஸ்டாகிராமில் தான் ஃபுல் ஆக்டிவ் இருப்பேன். இப்போ நான் வேலை வெட்டிக்கே போகாம, காசு பணமே சம்பாதிக்காம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. கண்டினியூ சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் காட்டுறேன். புதுசாக வந்து இறங்கலைனாலும் சிலது புதுசாக இருக்குது. இங்கே புதுசாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பழசு தான், அங்கே கொஞ்சம் புதுசில் ஸ்டாக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்னென்ன விஷயம்னு சொல்லியிருப்பேன். ஐயோ என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ஆனால் கிளியராக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கா. கீழே குமிஞ்சிங்கனாலே நம்ம ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்க ஃபீமேல் செமி அடல்ட்ஸ். ஃபீமேல்னே சொல்ல முடியாது, இது வந்துட்டு மெயிலும் இருக்கலாம். ஏன்னா போன டைம் இப்படி தான் ஃபீமேல் பீட்டான்ட்டு செமி அடல்ட் வாங்கினேன். பார்த்தா அதில் 2 இல்லை 5 6 மெயில் இருந்துச்சு. அதெல்லாம் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செமி அடல்ட் பீட்டா வாங்கியிருக்கேன். இதில் மெயில் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா டெய்லாம் பார்த்தாலும் லைட்டாக தெரியுது. ஓகேவா? இந்த இவ்வளோ இருக்குது. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஃப்ரைஸு அவ்வளோ தெரிலன்னு நினைக்காதீங்க. அதோ இங்கே கீழே குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஏதோ இப்போ கிளியராக தெரியுதா, அவனுங்க தான். அதுக்கப்புறம் பிளாட்டி, எப்படி பேர் மனப்படம் பண்ணிட்டேன்னா பிளாட்டி ஒரு 10 இருக்கு. இன்னும் யாரும் கேட்கல. இது அதுக்கும் முன்னாடி இது வந்துட்டு யாரும் கேட்கலைனாலும் நம்ம வந்துட்டு செமி அடல்ட்னு இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வச்சுருக்கோங்க, அதனால யாரும் கேட்கல. நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு கப்பி. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். யாருக்கு வேணுனாலும் சொல்லுங்கள், அவங்களும் கேட்டிருக்கவங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்துட்டு இதுவும் செமி அடல்ட்டுக்கு கொஞ்சம் மேலே. நான் க்ரூமிங்காக வாங்கினேன், வாங்கி வச்சுருக்கேன், சேல் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு ஆல்பினோ இது இருக்குது. இது வந்துட்டு சேல்ஸு கிடையாது, ஓகேங்களா? இதோட குட்டி தான் அது. திரும்ப இதுக்கு ஒரு பையனை வாங்கிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு திரும்ப ஏதோ இந்த மாதிரி குட்டியெல்லாம் எடுக்கணும். அதனால் இது மட்டும் சேல்ஸே கிடையாது. மீதி எல்லா மிக்ஸ்டு கப்பியும் சேல்ஸு இருக்குது. தென் மௌலி பார்த்தீங்கன்னா
அதே சொன்ன மாதிரி தான். இந்த ரெட் கலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது சேல்ஸுக்கு இருக்குது. ரேட் கொஞ்சம் அதிகம். மீதி மௌலியெல்லாம் 10 ரூபா தான். தென் பார்த்தீங்கன்னா இது எப்பயும் சொல்லிட்டேன், இது ஒரு கொஞ்ச நேரமாக என்னமோவே ரொம்ப நேரமாக பேசியிருப்பேன். இது வந்து மிக்ஸ்டு கப்பி செமி அடல்ட்டு கொஞ்சம் மேலே. இது வந்து அதே மிக்ஸ்டு கப்பி செமி அடல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கொஞ்சம் மேலே தான். நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா, ரெண்டுத்தையும் இப்போ வந்ததுனால இது கொஞ்சம் தனியாக செப்பரேட் பண்ணி வைப்போம். இது ஃபர்ஸ்ட் வந்தனால இது கொஞ்சம் தனியாக இது கொஞ்சம் தனியாக வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங்க்கெலாம் கேட்குறாங்க. ஸோ அதனால கொடுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ரைட்டாக பார்க்கலான்ட்டு இருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் அக்வாரியம்னு வருது. கோல்டு ஃபிஷ் இதில் 2 இது வாங்கியிருக்கேன். கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். கோல்டு ஃபிஷ்லேயே ஃபீடிங்க்குன்னு வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ப்ரௌன் ஷேட் இருக்கிறதெல்லாம் கோல்டு ஃபிஷ் ஃபீடிங்க்குன்னு வாங்கினது. 2த்தையும் ஒன்றாவே போட்டு வச்சிடலான்ட்டு. கோல்டு ஃபிஷ் இன்னும் ஒரு 10 தான் வாங்கியிருப்பேன். ஸோ பார்த்தாலே தெரியும் கோல்டு கலரில். நான் கோல்டு ஃபிஷ் தான் இந்த இதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. தனியாக போட்டு வைக்கணும்னு நினச்சேன் பிரிக்கும் போதே போட்டு வச்சிடலான்ட்டு. அப்புறம் சரி பரவாயில்ல இப்போதைக்கு ஒன்றாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு விட்டேன். கோல்டு ஃபிஷ் ஃபீடிங்க்கு இருக்காது. வேணா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். கோல்டு ஃபிஷ்ஷும் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னடா அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு ஸ்டாக் வாங்கி போட்டுருவோம். இது கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு தைரியமாக வாங்கி போட்டுடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நிறையா சேல்ஸ் ஆச்சு, வாங்கி போட்டே இருந்தோம். நடுவில் கொஞ்சம் கேப் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண முடியல யார் யார் என்னென்ன வாங்குவாங்கன்ட்டு. இப்போதைக்கு இது வாங்கி போட்டிருக்கு. இதில் யாருக்காவது வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது சேல் பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அடுத்தது வாங்கி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் இந்த சின்ன பசங்களுக்காக டேங்க்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி அந்த இது வாங்கி வச்சிட்டேன். அது என்ன கிளாஸ் கட்டர் வாங்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் கட்டருக்குன்னு ஒரு ஆயில் வாங்கணுமாமா, இல்லை சீமனை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. அந்த இதுதான் எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கேன். தேடினதுக்கப்புறம் அதை வாங்கிட்டேன்னா சின்ன சின்ன பீட்டா கிளாஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். குட்டி குட்டியாக அந்த குழந்தைங்களாம் இவ்வளோ பெருசு, அந்த மாதிரி குழந்தைங்கன்னு இல்லை கொஞ்சம் பெரியவங்க இவ்வளோ பெருசு இந்த மாதிரிலாம் பீட்டாக்கு ஒரு பீட்டா போட்டு வைக்கிற அளவுக்குலாம் டேங்க் செய்வாங்கல்ல, டேங்க் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேங்க் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 1 வாரம் இந்த மாதிரி ஆகும். டேய் என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க கத்து மெத்து 1 வாரம் இந்த மாதிரி ஆகும். அப்போ வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஷோக்கு வைக்கிறத விட சேல்ஸுக்கு நம்ம குரூப்லேயே போடுவேன். மீதி கடைங்களுக்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். சீமனையும் ஏதோ சொல்ல முடியாது, இன்னைக்கே கிடைச்சாலும் கிடச்சிரும். வாங்கிட்டு நான் திரும்ப வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு போட்டாலும் போட்டுருவேன். ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு வீடியோ எடுக்க முடியல என்னால். நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. பரவாயில்ல விடுங்க. இப்போதைக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, நான் என் கதைக்கு போகிறேன். இப்போதைக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எப்போ வரும்னு தெரில, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கணும்னு தெரில. இப்போதைக்கு இதெல்லாம் இருக்கா, நான் வேணான்ட்டு இல்லை, இந்த ஏதாவது சேல்ஸ் ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போடுவேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேடா இது வரைக்கும் ஆமாம் நம்ம டைலாக் இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லி விட்டு போயிருங்க. இந்த இப்போ இருக்க ஃபிஷ்ஷை வச்சு எப்படி அப்கிரேட் பண்ணலாம், எப்படி சேல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு போயிருங்க. இந்த இருக்கு. ஓகே பை டாடா.